ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 5 இயர் பிஏ எல்எல்பியில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மெயில் ஒன்று ரிசீவ் ஆகியிருக்கு. என்னென்னா ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்க மாதிரியான மெயில் ரிசீவ் ஆகியிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை. அவங்களாம் என்ன பண்ணணும், ஸோ மெயில் ரிசீவ் ஆனவங்க என்ன பண்ணணும், இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலிட்டேட்டட் லா காலேஜஸில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு ஒரு மெயில் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃப்ரீடம் ஃபைட்டர், டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன், 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்க, அதாவது 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கவங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் கிடையாது, வெறும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கவங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்க. இதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் ரிசீவ் ஆகியிருக்கு. என்ன மெயில் ரிசீவ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் இன்றைக்கி அட்டென்ட் பண்ணணுங்கிற மாதிரியான மெயில் ஒன்று ரிசீவ் ஆகியிருக்கு. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட் பண்ண அந்த மெயில் ஐடிக்குள்ளேயே அந்த லிங்கையுமே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே லாகின் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும். எந்த டாக்குமெண்ட்டுமே ஜெராக்ஸாக இருக்கக்கூடாது. எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுறது எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸாக இருக்கணும். அவங்கக்கிட்ட அந்த ஃபார்மேட் என்ன அதில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட் படி நீங்கள் அப்லோட் பண்ணணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எந்த கேட்டகரியில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்களோ அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சைன் வாங்கி அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? லைக் போனஃபைட் தான். மோஸ்ட்லி நீங்கள் லேப்டாப், சிஸ்டம் அல்லது ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஃபோனை யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா அதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபோனை தவிர்க்கிறது நல்லது. கரெக்டாக செக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் தனித்தனியான நேம் கொடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மெயில் வராத ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரீசன்கிறது ஒன்றும் கிடையாது. ஒன்று நீங்கள் மெயில் ஐடி தப்பாக கொடுத்துக்கலாம், அல்லது ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அப்லோட் கொடுத்துருப்பீங்கல்ல, இது டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் கொடுத்துருப்பீங்க. அவங்க மேபி அவங்களோட மெயில் ஐடியை போட்டிருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் முன்னாடி போட்டிருந்த இதில் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்கன்னு செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி தான் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் இன்பாக்ஸ் என்னென்ன மெயிலில் ஆப்ஷன் இருக்கோ எல்லாத்துக்குள்ளேயுமே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு எந்த மெயிலும் ரிசீவ் ஆகலைன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் 2024 to 25ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் அப்ளிகேஷன் லாகின்குள்ளே போகும். அதில் நீங்கள் லாகின் பண்ணி போனீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருவீங்க. ஸோ அதுக்குள்ளேயுமே உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரலன்னா மேலே பார்த்தீங்கன்னா லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த வெப்சைட்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் 3 year எல்எல்பி, 3 year அஃபிலியேட்டட் காலேஜா, என்ன ஆப்ஷன், அது 5 year எல்எல்பியா, என்ன நீங்கள் அதில் கேட்குற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளார போய் பார்த்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதை போட்டு உள்ளார போய் பாருங்கள். ஸோ இதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசீவ் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.